அனைவருக்கும் வணக்கம். இப்போ ட்ரெயின் டிக்கெட் செக் பண்ணுறதுல நிறைய பேர் நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு சில பேர் வேர் இஸ் மை ட்ரெயின் அப்படிங்கிற அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க. இன்னொருத்தர் ஐஆர்சிடிசி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க. இதில் பெரும்பாலும் ஐஆர்சிடி ஆப் யூஸ் பண்ணப்படுது. வேர் இஸ் மை ட்ரெயின் நிறைய பேர் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஐஆர்சிடிசி ஆப் சிறந்ததா இல்லைனா இந்த வேர் இஸ் மை ட்ரெயின் ஆப் சிறந்ததா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஐஆர்சிடிசி ஆப் சிறந்ததா இல்லைனா வேர் இஸ் மை ட்ரெயின் ஆப் சிறந்ததா அப்படிங்கிறத பார்ப்போம். ரெண்டுமே சிறந்தது தான். ஆனால் அதில் நம்ம பார்க்கக்கூடிய விதங்கள் இருக்குது பார்த்திங்களா, சில பேருக்கு தெரிகிறதில்ல. அதை தான் இந்த வீடியோ மூலம் பார்க்க போகிறோம். அதனால் நம்ம சேனலை நீங்கள் மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு எளிதாக கிடச்சிரும். இப்போ பாருங்கள், ரெண்டுமே சர்ச் பண்ணுறதுக்கு எப்படி ஈஸியான மெத்தட் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகேவா? இப்போ ஐஆர்சிடிசி ஆப்பை நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டா அதில் நான் ஃப்ரம் ஸ்டேஷன் கோயம்புத்தூர் கொடுக்குறேன். டூ ஸ்டேஷன் கேஎஸ்ஆர் பெங்களூர், அதாவது பெங்களூர் கொடுக்குறேன். டேட்டு என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கி 26ஆம் தேதி, நான் 30ஆம் தேதி செலக்ட் பண்ணுறேன். 30ஆம் தேதி என்ன கிழமை அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா திங்கள், செவ்வாய், புதன். 30ஆம் தேதி புதன்கிழமை வருது. ஓகேவா? புதன்கிழமை கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு சர்ச் ட்ரெயின் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்குறேன். ஓகேவா? சர்ச் ட்ரெயின் ஆப்ஷனை கொடுக்கும்போது ட்ரெயின் டிஸ்பிளே ஆகும். எத்தனை ட்ரெயின் டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ், உதய் எக்ஸ்பிரஸ், சிபிஇ எல்டிடி எக்ஸ்பிரஸ், எஸ்பிசி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ், கொச்சுவேலி மைசூர் எக்ஸ்பிரஸ், மொத்தம் இந்த மாதிரி ஒரு 8 எக்ஸ்பிரஸ் டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இதாவளம் கரெக்டான எக்ஸ்பிரஸ், அதாவது இதில் கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸ்பிரஸ் தான் இந்த வேர் இஸ் மை ட்ரெயினில் டிஸ்பிளே ஆகும். மற்றபடி கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸ்பிரஸும் இந்த வேர் இஸ் மை ட்ரெயினில் டிஸ்பிளே ஆகாமலும் இருக்கும். அதை எந்த அப்ளிகேஷன் மூலமாக பார்க்குறது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கங்க. அதாவது இது ரெகுலராக போகக்கூடிய ட்ரெயின். ஓகேவா? இதெல்லாம் ஐஆர்சிடிசி ஆப்பில் டிஸ்பிளே ஆகுது. ஆனால் ரெகுலராக போகக்கூடிய ட்ரெயின்லேயுமே அன்ரிசர்வ் ட்ரெயின் இருக்குது. அந்த மாதிரி ட்ரெயின்லாம் இதில் டிஸ்பிளே ஆகாது. அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துருங்க. இப்போ வேர் இஸ் மை ட்ரெயின் ஆப்புக்குள்ளே போயிடுவோம். இப்போ பாருங்கள், வேர் இஸ் மை ட்ரெயின், அதே ஃப்ரம் ஸ்டேஷனில் கோயம்புத்தூர் ஜங்ஷன் கொடுக்குறேன். டூ ஸ்டேஷனில் கேஎஸ்ஆர் பெங்களூர் கொடுக்குறேன். ஃபைண்ட் ட்ரெயின் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும்போது எத்தனை ட்ரெயின் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8. ஆனால் ஐஆர்சிடிசி ஆப்பில் 8 ட்ரெயின் தான் டிஸ்பிளே ஆச்சு. இங்கே பாருங்கள் 15 ட்ரெயினுக்கு மேலே டிஸ்பிளே ஆகுது. அப்போ நீங்கள் குழம்பி போயிடலாம், என்னப்பா இது, அதில் மட்டும் 8 ட்ரெயின் தான் டிஸ்பிளே ஆச்சு, இதில் 15 ட்ரெயினுக்கு மேலே டிஸ்பிளே ஆகுது அப்படி சொல்லிட்டு குழம்பிடலாம். இதில் தான் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நாட்கள். இதில் ப்ளூ கலரில் போட்டுருக்கு பார்த்தீங்களா, அதான் நாட்கள். இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ பாருங்கள், இதில் இந்த ப்ளூ கலர் போட்டுருக்கு பார்த்தீங்களா, SMTWTFS, இது சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. இதில் வியாழக்கிழமை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். புதனுக்கு அப்புறம் தேர்ஸ்டே, அதாவது வியாழக்கிழமை மட்டும் இந்த ட்ரெயின் கிடையாது. ஓகேவா? மீதி எல்லா நாளும் உண்டு. அதை நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சிக்கணும். இந்த ட்ரெயின் யாஸ்வந்த்பூர் கிரிப் ராத் எக்ஸ்பிரஸ் சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. இது என்னைக்கெல்லாம் கிடையாது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா திங்கள் கிடையாது, செவ்வாய் கிடையாது, ஞாயிறு கிடையாது, திங்கள் கிடையாது, புதன் கிடையாது, வெள்ளி கிடையாது. இந்த 4 நாள் இந்த ட்ரெயின் கிடையாது. செவ்வாய்க்கிழமை உண்டு, வியாழக்கிழமை உண்டு, சனிக்கிழமை உண்டு. அப்போது இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்திங்களா, அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது நாளைக்கு ஃபுல்லாக ட்ரெயின் உண்டு. மற்ற ப்ளூ கலரில் இல்லாமல் காஃபி கலரில் இருக்குது பார்த்திங்களா, அந்த நாட்கள், கிரே கலரில் இருக்கலாம், அந்த நாட்கள்லாம் இந்த ட்ரெயின் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, என்னால் இப்படி தான் வேர் இஸ் மை ட்ரெயினில் பார்க்க முடியுமானா, இல்லை வேர் இஸ் மை ட்ரெயினில் நீங்கள் டேட்டை செலக்ட் பண்ணி கூட பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அதில் டேட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஆப்ஷன் தெரியாமல் இருக்குங்களா, இல்லை ஆல் டேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் சூஸ் ஃப்ரம் காலண்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு என்றைக்கு டேட் 30ஆம் தேதினா 30ஆம் தேதி அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படி சொல்லிட்டிங்கன்னா 30ஆம் தேதி எந்தெந்த ட்ரெயின்லாம் இருக்குது அப்படிங்கிற ட்ரெயினை டிஸ்பிளே பண்ணிடுறோம். பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்களா, கம்மியான ட்ரெயின் தான் டிஸ்பிளே ஆகுது. 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெயின் டிஸ்பிளே ஆகுது. அது என்னென்னா அன்ரிசர்வ் எக்ஸ்பிரஸ். அதாவது அன்ரிசர்வ் எக்ஸ்பிரஸை பார்க்குறதுக்கு இந்த அப்ளிகேஷனும் வேர் இஸ் மை ட்ரெயின் அப்ளிகேஷனும் உகந்தது தான். ஆனால் இதை விட பெஸ்ட் அப்ளிகேஷன் என்ன அப்படி சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில்
ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர் இஸ் மை ட்ரெயினை விட பெஸ்ட்டு அப்ளிகேஷன், அதாவது அன்ரிசர்வ் ட்ரெயினை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் சிறந்ததா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிடுவீங்க. இப்போ வந்து வேர் இஸ் மை ட்ரெயினில் எப்படி சர்ச் பண்ணணும், எப்படி பார்க்கணுங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. அதே மாதிரி ஐஆர்சிடிசி அப்ளிகேஷனில் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே, அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். தேங்க்யூ.